அனைவருக்கும் வணக்கம். சிவமயம், வாழ்க வளமுடன். நாம இப்பொழுது பார்க்க போவது 2024 மற்றும் 25 குரு பெயர்ச்சி பலன். குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை மாலை 5:21 குரு பகவான் மேஷ ராசி கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதத்திலிருந்து கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்திற்கு ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அதன் சமயம் இப்பொழுது 12 ராசிக்கும் எந்த விதமான பலன்களை தரப்போகிறார் என்பதை பற்றி பார்ப்போம். முதற்படியாக குரு பகவான் எப்படிப்பட்டவர், அவர் எந்தெந்த வீட்டுக்கு சொந்தக்காரர், அவருடைய குண நலன்களை பற்றி இப்பொழுது பார்ப்போம். குரு பகவான் தனுசு ராசி மற்றும் மீன ராசிக்கு ஆட்சி பெறுகிறார். கல்விமானாகவும் சிறந்த அறிவாளியாகவும் பணத்தினுடைய நுட்பத்துக்கு அறிவாளியாகவும் காட்டப்படுகிறார். குரு குழந்தைகளை பற்றியும் பணம் தனம் மரியாதைக்குரியவராகவும் காட்டப்படுகிறார். சிறந்த அறிவாளி என்று போற்றப்படுவரும், ஆசிரிய பெருமக்களை கை காட்டக்கூடியவரும், கருவூலத்திற்கு சொந்தக்காரராக ஆவார். குரு பகவான் மற்ற கிரகங்களுடைய பார்வை 7வது பார்வையாக இருக்கிறது. குரு பகவான் 5 மற்றும் 9வது பார்வையாக சிறப்பு பார்வை பெறுகிறார். குரு இருக்கும் வீட்டை விட பார்வைப்படுகின்ற வீட்டை, அது பார்வையிடுகின்ற வீட்டை மிக சிறப்பான பலன்களை தரக்கூடியவராக இருக்கிறார். அது சமயம் 5வது பார்வையாக கன்னி ராசியை பார்க்கப்படுவதால் கன்னி ராசிக்கு கூடுதல் பலமும், 7வது பார்வையாக விருச்சக ராசிக்கும் 9வது ராசியாக மகர ராசிக்கும் சிறப்பு பலன்களை இந்த ஆண்டு கொடுக்க இருக்கிறார். குரு பார்த்தால் கோடி புண்ணியம், குரு பார்த்தால் கோடி தோஷங்கள் விலகும் என்பார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த குரு திசையில் நடக்கக்கூடியவர்களுக்கும் கூடுதல் பலன் அளிக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த குரு பகவான் ரிஷப ராசிக்கு, அதாவது சுக்கிரனுடைய வீட்டுக்கு செல்வதால் இயற்கை பாவியாக அது பகை கிரகமா இருக்கக்கூடிய சுக்கிரன் வீட்டுக்கு சென்றாலும் தேவகுரு அசுரகுருவாக இருப்பதால் அதை பற்றி பெருசாக சிந்திக்க வேண்டியதில்லை. இந்த குரு பகவான் குறைந்த அளவு கொடுத்தாலும் கூட நன்மை மட்டுமே செய்யக்கூடியவராக இருப்பார். குரு மேன்மக்களே என்பார்கள். கொடுத்தாலும் குரு போல கொடுக்க வேண்டும் என்பார்கள். அவருடைய வஸ்திரம் மஞ்சள் கோல்டன் கலர், மின்னக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடியது. குரு பகவான் தனக்காரகனாக இருப்பதாலும், குரு கல்வி போதிப்பதாலும், குழந்தை செல்வங்களை போதிப்பதாலும் குரு பகவான் கோடி நன்மைகளை செய்யக்கூடியவர்களே. இப்போது குரு பலனை பற்றி பார்ப்போம். ஆண்டு முழுவதும் பண வரவுகள் சிறப்பாக அமைந்திருக்கும். உங்களுடைய வருமானம் எப்பொழுதும் உயர்ந்து கொண்டே இருக்கும். இந்த ஆண்டு வேலை செய்கின்ற இடத்தில் பாராட்டுகளும் பதவி உயர்வுகளும் வருமான உயர்வுகளும் சிறப்பாக அமையும். இந்த ஆண்டு மேஷராசினியர்களுக்கு மற்ற ஆண்டுகளை விட இந்த ஆண்டு மிகவும் அற்புதமான ஆண்டாக அமையும். நாம் செய்த வேலைகளுக்கு பாராட்டு மட்டுமல்ல, பதவி உயர்வும் கிடைக்கும். அதன் மூலம் வருமானம் அதிகரிக்கும். கடன்கள் கேட்ட இடத்தில் கிடக்கும். பழைய கடன்களை அடைப்பதற்காக புதிய கடன்கள் வாங்குவீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். தந்தை வழிகளால் சொத்துகள் வந்து சேரும். குழந்தைகளுக்கு கல்வியில் நாட்டம் உண்டு. கல்வியில் புதிய அத்தியாயத்தை எட்டுவார்கள். குழந்தைகள் எப்பொழுதும் கேட்கக்கூடிய பொருட்களை வாங்கி கொடுப்பதற்கான பணவரவுகள் நடமாட்டம் அதிகரிக்கும். பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகள், கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள்லாம் வெகுவாக மருத்துவத்தின் மூலமாக சரி செய்யப்படும். நீண்ட நாட்களாக இருந்த தொல்லைகளும் நீண்ட நாட்களாக வராத கடன்களும் உங்களுக்கு வந்து உங்க பையை நிரப்பும். ரியல் எஸ்டேட் தோழர்களுக்கு சிறந்த ஆண்டாக அமையும். அது மட்டுமல்லாமல் வயதான தாய் தந்தைகளுக்கு உடல் நலத்தில் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் ஏற்படும். இதுகாலம் தொடர்ந்து மருத்துவ செலவுகள் மட்டுமல்லாமல் அயன சைனசும் அலைச்சலும் தூக்கம் கிட்டு அலைந்தவர்கள் மேஷராசினியர்களுக்கு இந்த ஆண்டு நிம்மதியும் பதவி உயர்வும், ஊருக்கு அருகாமையில் தான் விரும்புகின்ற இடத்தில் பதவி மாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும். இடமாறுதல் மகிழ்ச்சியை தரும். சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய காலமாக இது அமையும். மேஷராசி நேயர்கள் பொது காரியங்களில் ஈடுபட்டு நன்மையை பெறுவார்கள். ஆலய திருப்பணிகள், ஆலயத்திற்கு தேவையான உதவிகளும், பெரியோரின் நட்பும், அரசியல்வாதிகளுடைய ஆதரவும் உங்களுக்கு மேஷராசி நேயர்களுக்கு மிக சிறப்பாக அமைந்து கொண்டிருக்கும். இந்த ஆண்டு மேஷராசி நேயர்களுக்கு மிக சிறந்த ஆண்டாக கருதப்படுகிறது. ஏனென்றால்
குடும்பஸ்தானத்தில், வாக்குஸ்தானத்தில், பணஸ்தானத்தில், வரவு ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது கூடுதல் நன்மை தரக்கூடிய அமைப்பாக அமைகிறது. இந்த ஜாதகர் இந்த ஆண்டு நிலுவில் உள்ள கடன்களை சரி செய்வதற்கும், மேற்கொண்டு நீண்ட நாளாக ஈடுபடிய இருந்த கடன்களும் வந்து சேரும். பெரிய முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஜாதகருக்கு உண்டு. அதாவது இந்த ஆண்டு இவர்கள் ஷேர் மார்க்கெட்டில் நல்ல விதமான வருமானங்களை பெறுவதற்கு நல்ல வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவியிடையே ஏற்படுகின்ற சிக்கல் தீர்ந்து சிறப்பான அமைப்பு ஏற்படும். சுய தொழில் செய்வதற்கான கூட்டு சேர்க்கைகள் நல்ல அமைப்புகளை ஏற்படுத்தும். புதிய சிந்தனைகளில் இருந்து இவர்களுடைய வருமானம் அதிகரிக்க கூட்டு சேர்க்கையோடு, அதாவது கூட்டு சேர்ந்து தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிக அற்புதமாக அமைந்திருக்கும். இவர்கள் தொட்டத்தெல்லாம் துளங்கக்கூடிய நல்ல காலமாக இருக்கும். தன் குழந்தைகள் உயர்கல்வியை படிப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். புறநோயாளியாக இருக்கக்கூடியவர்கள் மருத்துவத்தை செயல்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் சுமுட்சியமாக வாழ்வதற்கான ஏற்ற நல்ல வாய்ப்புகள் இந்த ஜாதகருக்கு. நான் எவ்வளவு சம்பாதித்தும் கையில காசில்லை என்று புலம்பக்கூடியவர்கள் இந்த மேஷராசி நேயர்களுக்கு இருப்புகளாக நல்ல வருமானத்தை சேமிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உண்டு. இடம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அமோகமாக அமைந்திருக்கிறது. குருவருளால் திருவருளால் நீங்கள் இந்த ஆண்டு குரு பெயர்ச்சியை முன்னிட்டு குரு பகவானுடைய ஆலயத்துக்கு சென்று வருவதும், குரு பெயர்ச்சி அன்று சிவன் கோயிலில் குரு பெயர்ச்சிகளை சிறப்பாக கொண்டாடுவார்கள். இந்த குரு பெயர்ச்சியில் தாங்கள் கலந்து கொண்டு மஞ்சள் வஸ்திரங்களும் சந்தன வஸ்திரங்களோ அல்லது கொண்டக்கல் மாலை அனுபவித்து குரு பகவானுடைய அருளை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.